ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய கான்ஃபிளிக்ட பார்க்கலாம். தெப்ரீஸ் விமான நிலையத்தை இஸ்ரேல் தாக்கியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப கரும் புகையோட இருக்குது. பார்த்தா நெருப்பு கூட தெரியல, புகை மட்டும்தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான தாக்குதலை விமான நிலையத்தின் மேல செஞ்சிருக்காங்க. இதே சமயத்துல ஏன் விமான நிலையத்தின் மேல தாக்குதல் செஞ்சிருக்காங்கன்னு கேட்கும்போது, ஏற்கனவே விமான நிலையம் மூடப்பட்டுருச்சு. இந்த நேற்று 3 மணிக்கு தாக்குதல்லாம் நடக்குதுனாவே அது நடந்த கையோடவே பாத்தீங்கன்னா விமான நிலையங்கள்லாம் மூடப்பட்டிருந்துச்சு. மூடப்பட்டிருந்தாலும் கூட விமான நிலையத்துல விமானங்கள் இருக்குமே, அதை நம்ம சேதப்படுத்தலாங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, பொருளாதார இழப்பை கொடுப்பதற்காக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. அங்க எவ்வளவு இழப்பாக விமானங்கள் இழந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஈரான் மேற்கொண்டு அறிவிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் அங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறது. ஆனா இதை பத்தி இஸ்ரேலுடைய மூத்த ஆய்வாளர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, நெத்தன்யாகுடைய தோல்வியை பத்தி மறைப்பதற்காக எல்லா பக்கமுமே பார்த்தா நெத்தன்யாகுடைய ஆட்சிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர போறோம். அது இல்லாம பொதுமக்கள் எல்லாம் நெத்தன்யாகுவை ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல கரெக்டா ஈரான்ல போய் எதையாவது ஒண்ணு பெருசா பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிதான் இவங்க இப்படி கண்ணா பின்னான்னு சொல்லிட்டு ஈரான்ல அடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும். ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதை இஸ்ரேல் சொல்றாங்க. ஈரான் வச்சிருக்கக்கூடிய அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்தை தான் தாக்க போறோம் அப்படிங்கறதையும் பல மாசமா அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்ரேல் அந்த இடத்த மட்டும் தான் தாக்குனாங்களான்னு கேட்டா கிடையாது. அவங்க தாக்குன இடங்களுடைய லிஸ்டே பாத்தீங்கன்னா ராணுவ தளத்தையும் தாக்கியிருக்காங்க. IRGC உடைய தளபதிகள்லாம் தங்கி இருக்கக்கூடிய பில்டிங் தாக்கியிருக்காங்க, பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்த தாக்கியிருக்காங்க, விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க. அப்ப எதுக்கு இதெல்லாம் தாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஒரு இழப்புகள் பெருசா காட்டணும். நம்மளால அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் அணு ஆயுதத்தை டச் பண்ண முடியாத அளவுக்கு பங்கருக்கு கீழே இருக்குதுன்னு சொல்லிட்டு IAEA அறிவிச்சிட்டாங்க. அதனால அங்க தாக்குதல் நடத்தினாலும் அடுத்த நாள் காலையிலே ஈரான் சொல்லிடுவாங்க, இவங்க தாக்குதல் நடத்தினாங்க, ஆனா எல்லாத்தையும் நாங்க முறியடிச்சிட்டோம், எந்த சேதமுமே ஏற்படலைன்னு சொல்லுவாங்க. இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கடைசியா இஸ்ரேல் ஈரான் அட்டாக் பண்ணாங்கல்ல, அப்ப என்ன பண்ணாங்கன்னா அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஈரான் அவங்க அனுப்பின எதுவுமே எங்களுக்கு பாதிப்பை கொடுக்கல, அதிகமானதை நாங்க தடுத்துட்டோம், இன்னும் ஒரு சிலது 1-2 இடத்துல விழுந்திருக்கு, அதனால அணு ஆயுதத்துக்கு பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. அப்ப ஒரு கேலி கிண்டலாக போச்சு. அதனால இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும், இப்ப போய் அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்த அடிச்சேன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் வரப்போறது இல்ல. அதே சமயத்துல நம்ம மனிதர்களை கொன்னா மட்டும்தான் பெரிய பெரிய இழப்புகள். நமக்கு விமான நிலையத்தை ஏமன் அடிக்கிறாங்களா, அப்ப அங்க விமான நிலையத்தை அடிக்கணும். அதே மாதிரி உயிரிழப்புகளை கொண்டு வரணும்னா தலைவர்கள் சொல்லக்கூடிய மாதிரியான ஏதாவது ஒரு 5 பேர்த்தையாவது போட்டா மட்டும்தான் நாம எதையோ ஒண்ணு செஞ்சோம்னு சொல்லிட்டு மக்கள் நம்புவாங்க. அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு அட்டாக்கை இஸ்ரேல் ஈரான் மேல செஞ்சிருக்காங்க. இதுல ஈரானுக்கு இழப்பு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது, பெரிய இழப்பு தான். ஏன்னா போர் வருது, அடிக்க போறாங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட்டே தான் இருந்தோம். அந்த தகவலை பாத்தீங்கன்னா ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி மாத்தி மாத்தி சவால்லாம் விட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கூட ஏன் இப்படி ஒரு தாக்குதல் ஈரான் மேல நடத்தப்பட்டு தடுக்கப்படாம போயிருக்குது அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் எடுத்தனுமே என்ன பண்றாங்க, IRGC உடைய தலைமை அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கை தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 5 கட்டமா அடிக்கிறாங்க அவங்களுடைய போர் விமானத்துல. அப்ப முதல் அட்டாக் எங்க பண்றாங்க, IRGC உடைய பில்டிங் அட்டாக் பண்றாங்க. அந்த சமயத்துல ஏன் அங்க இருக்கக்கூடிய வான் தடுப்பு சாதனங்கள் காக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேள்வி எழுந்திருக்குது. மொத்தமா இஸ்ரேல் 150 அட்டாக் பண்ணியிருக்கிறதாகவும் அதை 70 ஈரான் தடுத்து இருக்கிறதாக இன்னைக்கு தகவல் வந்திருக்கு. முதல்ல 200 இருந்தாங்க, 300 இருந்தாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 150 அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல 70 ஈரான் தடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. 5 ரவுண்டா அட்டாக் பண்ணதுல முதல் 2 ரவுண்ட பாத்தீங்கன்னா தடுக்கல, 3வது 4வது ரவுண்ட தடுத்திருக்காங்க. 5வது ரவுண்ட் திருப்பி அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த IRGC பில்டிங்ல இருந்தவங்க சுலைமானி அவர்கள் ரொம்பவே உடம்பு சரியாம இருந்திருக்காங்க. அப்ப அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துலயே நமக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு போதிய தகவல் கரெக்டா கிடைக்கல. என்னதான் பகல்ல சவால் விட்டுக்கிட்டாலும் மாத்தி மாத்தி அந்த அன்னைக்கு நைட்டு தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கிறவங்களுக்கு தெரியலைங்கிறது இது மூலமாவே நல்லா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, அந்த பில்டிங்கை தாக்குறாங்க. ஆனா அந்த பில்டிங்கை தாக்குறதுக்கு முன்னாடியே அது எங்கிருந்து போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லெபனானு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈராக்ல இருந்தெல்லாம் தகவல் பாத்துறாங்க. ட்ரோன்கள் அனுப்பப்பட்டிருக்கு ஈரானை நோக்கின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு லெபனான்ல இருந்தும் ஈராக்ல இருந்தும் ஈரான்ல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ல இருக்கவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரல. ஏன் போய் சேரலைன்னா, இதுக்கு ஒரு பதில நெத்தனியாகவே சொன்னது, நாங்க எங்களுடைய உளவாளிகளை உள்ள இறக்கியிருந்தோம், அவங்க ரேடார் மூலமாக ஹேக் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. அங்க அதுதான் நடந்துச்சு. இன்ஃபர்மேஷன்
இன்ஃபர்மேஷன் போய் சேராத மாதிரி அந்த பில்டிங்க்கு வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் அட்டாக்கே வந்து அந்த பில்டிங் அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து உயிரோட இருந்தாதான் வந்து கட்டளைகள் வரும், அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துருவாங்க. அதனால அவங்க உயிரோட இருக்கக்கூடாதுங்கிறது முதல்ல வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேல் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவ தளங்களை குறி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து குறி வைக்கும் போது முதல் 2 சக்சஸ் ஆயிருது. அவங்க வந்து இஸ்ரேல் குறி வச்சது எதுவுமே வந்து தடுக்கப்படவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு வான் தடுப்பு சாதனங்களுமே வந்து ஆக்டிவேட்டா இல்லை. ஒர்க்கிங்ல இருந்திருந்தாவே சக்சஸா வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா இஸ்ரேலோட முறியடிச்சிருக்கலாம். ஆனா எங்கெங்கெல்லாம் வந்து வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கோ அதுக்கு பக்கத்தாலேயே வந்து பார்த்தா மொசாட்டுடைய ஆட்களை வைத்து பங்கர் மூலமாக அங்க என்ன பண்ணிருக்காங்க, ரேடார் பயன்படுத்தி அவங்க வந்து அதை செயலிழக்க வச்சிருக்காங்க. அதனால 2 ரவுண்டு பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடறாங்க இஸ்ரேல். அப்ப 3வது ரவுண்டு வரும்போது ஈரான்ல இருக்கிறவங்க வந்து தகவல் எல்லாம் தெரிஞ்சுட்டு அடுத்து நம்ம தடுக்கணும், ஏன் இது தடுக்கப்படலைன்னு சொல்லிட்டு போய் தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3வது ரவுண்டு 4வது ரவுண்டையும் வந்து தடுக்கிறாங்க. அதுல 70 தாக்குதலை வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்ததை வந்து ஈரான் தடுத்திருக்காங்க. அப்ப தடுக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அணு ஆயுதம் இருந்துச்சு, அந்த இடத்த வந்து தடுக்கல. ஏன் அந்த இடத்த வந்து அணு ஆயுதம் இருந்த இடத்த வந்து தடுக்கலன்னு பார்த்தா அது ஏற்கனவே பங்கருக்குள்ள சேஃபா இருக்கு, அது ஒண்ணுமே ஆகாது, இவங்க அடிச்சாலும் மேல இடத்துல மட்டும் தான் அடிப்பாங்க. அதனால அதை பாத்துக்கிறத விடவும் இன்னொரு பக்கம் ட்ரோன்கள்லாம் வந்து வச்சிருக்காங்க பாருங்க, அந்த குடோனு அதை தான் குறி வைக்கிறாங்க இஸ்ரேல். அதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா திருப்பி நம்ம இதுக்கப்புறம் அடிக்கணும். அதை அடிக்கணும்னா இதெல்லாம் வேணுங்கிறனால அந்த ட்ரோன்களை தான் என்ன பண்றாங்க, பாதுகாக்கிறதுக்காக அதை சுத்தி வரக்கூடிய ட்ரோன்களையா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, திருப்பி வந்து அட்டாக் பண்ணி முறியடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அவங்களுடைய ஆயுத குடோன் ஒண்ணுமே ஆகல. ஆயுத குடோன் இருந்தா மட்டும்தான் திருப்பி ஈரான் என்ன பண்ண முடியும், இஸ்ரேலை அடிக்க முடியும். இல்லாட்டினா ஈரானே விழுந்து போன மாதிரி ஆயிரும். அதனால வந்து என்னதான் அணு ஆயுதத்தை வந்து வச்சிருந்தா கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க யாரு மேல, ஆனா ட்ரோன்கள் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்படிங்கறதுனால அப்படியே அந்த ஆயுத குடோனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, சேவ் பண்ணிட்டாங்க. அடுத்து 5வது ரவுண்டு 3 நாள் இப்படி நடக்குது. 5வது ரவுண்டு என்ன பண்றாங்கன்னா போர் விமானத்தோடு உள்ள வருது இஸ்ரேல். உள்ள வரும்போது என்ன பண்றாங்க, வான் தாக்குதலை வந்து தொடுக்குறாங்க. தொடுத்ததுக்கு பிறகு அந்த போர் விமானங்கள் திரும்பி போகுது. இப்படிதான் 5 ரவுண்டு வந்து நடந்திருக்கு. இதுல நம்ம ஒருத்தவங்களை பாராட்டியே ஆகணும். வேற யாரு, நம்மளுடைய அரபு சொந்தங்கள் தான். ஒண்ணு சவுதி அரேபியா, UAE, ஜோர்டானு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா சவுதி, UAE இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வான் பரப்பை கொடுத்துருக்காங்க, நீங்க அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்து போட்டு எல்லா தாக்குதலும் முடிஞ்சிடும். முதல் கண்டனம் யார் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா சவுதி தான் கொடுத்தாங்க. என்ன தைரியம் இருந்தா இஸ்ரேல் வந்து ஈரானை அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கான ஒரு கண்டனம். இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னே தெரியல. இவங்க வான் பரப்பை கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல நம்மளுடைய ஜோர்டான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு படி மேல போய் ஈரான் வந்து இஸ்ரேலை நோக்கி அடிக்கக்கூடிய ஏவுகணைகள் எல்லாம் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. இத்தனையும் செஞ்சு போட்டு நாங்க ஈரானுக்கு பின்னாடி தான் நிக்கிறோம் அப்படிங்கறதையும் வந்து சொல்லிடுறாங்க. இஸ்ரேலுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறதையும் என்ன பண்றாங்க, இந்த சவுதி, UAE எல்லாம் வந்து நாங்க கண்டனம் தெரிவிக்கிறது மூலமாக சொல்றோங்கிறாங்க. ஆனா இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய மத்திய கிழக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, அந்த நண்பர்கள் மூலமா தான் இந்த வெற்றியே எங்களுக்கு சாத்தியமாச்சுன்னு இருக்காங்க. இப்படி இவங்க என்ன பண்றாங்கன்னா ஈரானை தொடர்ச்சியாக வந்து அவர்களை பின்னோக்கி தள்ளிடணும். என்னைக்குமே மத்திய கிழக்குல வந்து சவுதியா ஈரானான்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இஸ்ரேலை கொண்டு வந்து உள்ள விட்டுறாங்க, அமெரிக்காவை கொண்டு வந்து உள்ள விட்டுறாங்க. இவங்களுக்குள்ளேயே பிரிஞ்சிட்டு இருந்தா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதல் ரொம்ப சாதாரணமா வெற்றி அடைந்து கொண்டிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த துரோகிகளுக்கு எதிராக ஈரான் என்ன பண்ண போறாங்கன்ட்டு. ஏன்னா எல்லாரையும் ஒரே நேரத்துல அவங்களாலையும் பக்கச்சுக்கு கொள்ள முடியாது. ஒன்னா இஸ்ரேல் அடிப்பாங்களா, இல்ல வந்து அமெரிக்காவை வந்து இது பண்ணுவாங்களா, அது இல்லாம இந்த சவுதி, UAE எல்லாம் வந்து வம்பிழுப்பாங்களா. இது வந்து ரொம்பவே இக்கட்டான நிலைமை. நம்ம ஈரானை வந்து என்ன சொல்றோம்னா அவங்க வாயில தான் பேசுறாங்க, அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்றோம். என்னை பொறுத்தளவுக்கு அவங்க அந்த இடத்துல தாக்குதல் வர விடும் போதே வந்து அந்த மொசாட்டுடைய ஆட்கள், உளவாளிகள் வந்து விட்டதே இவங்களுடைய குறை. ஈரானுக்குள்ள வந்து அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, எதிர்பார்க்காம வந்து இருந்திருக்காங்க தாக்குதலை அப்படிங்கிறது ஒரு பெரிய மிஸ்டேக். ஆனா அது போக சுத்தி இருக்கக்கூடிய துரோகிகளை வச்சுட்டு அவங்களால வந்து சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது புரிந்து கொள்ள முடியுது. இறைவனே போதுமானவன். அடுத்த சில அப்டேட்டுகளுடன் உங்களை சந்திக்கிறேன்.